பிறந்து முதலில் இருந்து பெண்களுக்கு மரியாத இவர்தான் முருகன் என்பார்களே. முருகன் வட்டவர் வர நேரம் சமாச்சாரம் கேட்டேன். அப்படி சிறுபிள்ளையா இருக்கும்போது எல்லா ஜனங்களும் முனிவர்களும் முருகா 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 அப்படி என்று முருகா 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 என்று என்னை வணங்கிய சென்றார்கள். அப்படியாக பிரம்மன் ஓடி வந்தால் என்னை வணங்காது என்னை மதியாது போனா பிரம்மா என்ன பண்ணுங்க என்ன பண்ணுங்க நான் பழகுற அந்த பிள்ளை அல்லவா என்ன வணங்குவது என்ன மதிப்பது அப்படி என்று மதியாத போனாலே அதே பிரம்மா சும்மா விடலாமா வாடாங்க கூட்டம் வாடா என்னயா யாரு பிரம்மனா எல்லா ஜாவரும் ஆமா எல்லா ஜாவர்களும் பழகி செல்கிறாரு பழகாம செல்கிறாரு என்னன்னு கேட்டேன். ஏன் மடுப்புல வந்த பிள்ளை நீ உனக்கு என்ன நான் வணங்குவது என்னடா மரியாதை செய்வது அப்படியா எதை கொண்டு படிக்கிறான் என்று வேதல் கொண்டு என்றார். வேதம் எத்தனை கேட்டேன் 4 என்று உரைத்தார். என்ன உரைத்தேன் ரிக்கு அஜூர் சாம அதெல்லாம் சொன்னார். சுக்கு பனவல ரிக்கு ருகேசூர் அஜூர் சாமம் அதெல்லாம் 4 வேதம் 4 வேதத்தை ஒரு படிக்கிறாயே 4 வேதத்தையும் பிரம்மபுரம் என்ன கேட்டேன். மகாரன் உரைத்தார் சொன்னாரு பிரம்மபுரம் என்ன கேட்கும் வரத்திலேயே தெரியாது திரு முடிக்கல பக்கத்துல பாலபுரம் முடிக்கிறான் பிறந்தாரு. நான் என்ன பண்ண தெரியுமா 12 கையாலும் 12 கையாலும் ஓங்கி ஓங்கி கொட்டி நேர் பிரமலை கொட்டி போட்டு எங்க அப்பா என்ன பண்ணாங்க ஓடி வந்து கண்ணே பிரம்மா கண்ணே முருகா பிரம்ம சிறைவில உழைத்தா அப்பா நான் சிரமண படவில்லை வேணும் என்றார். எனக்கு பிரம்ம பண்ண சொல்லுங்க. உங்களுக்கு தெரியுமா தெரிஞ்சா நீங்க சொல்லுங்க எனக்கு தெரியாது உழைத்தார் அப்படி நான் சொல்ல வேண்டும் என்றால் குறைப்பவன் ஆசானாகவும் கேட்பவன் மாணவராகவும் அமர வேண்டும் உழைக்க சொல்லி வாய முடியல. சாயம்பாடு மேல இருக்கேன் எங்க அப்பா அதே அப்படி என் தந்தைக்கு உதவித்தல் போய மந்திரம் அதே காரணமா எங்க அப்பாவுக்கு நான் சாமி சிவகுரு எங்க அப்பா பேரு சிவகுரு எங்க அப்பா பேரு சிவகுரு நான் சாமி சிவகுரு சாமி அப்பா சாமி உப்பு சாமி